அமாவாசை வழிபாடு. அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை நாளில் விரதம் இருப்பதால் உடல் மனநோய்கள் விலகி ஆயுள் ஆரோக்கியம் விருத்தியாகும். அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அன்றைய தினத்தில் வசதிக்கு ஏற்ப ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யலாம். அமாவாசை வழிபாடு நடுப்பகலில்தான் செய்ய வேண்டும். அமாவாசை திதி முதல் நாள் இரவே தொடங்கினாலும் மறுநாள் பகல் பொழுதைத்தான் கணக்கில் எடுத்துக்கொண்டு அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும். அமாவாசையும் பித்ருக்கள் வழிபாடும். அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களை வழிபட்டால் பல ஜென்ம பாவங்கள் தீரும். நமது மூதாதையர்களை குறிக்கும் சொல் பித்ருவாகும். அமாவாசை நாளில்தான் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் அமாவாசையில் முன்னோர்கள் நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் என்கிறார்கள். அவர்களின் பசியை தீர்க்கவே பித்ரு தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறது. பித்ரு தர்ப்பணம் அல்லது திதி முன்னோர்களுக்கு தொடர்ந்து கொடுத்தால் சுபகாரிய தடை நீங்கும். நீண்ட ஆயுள், நல்ல வேலை, வீடு, வண்டி, வாகன சேர்க்கை, உயர் பதவி, அழியா புகழ், உடல் வலிமை, நிறைந்த செல்வம் ஆகியவற்றை பித்ருக்கள் வழங்குவார்கள் என்பதும் நம்பிக்கை. அமாவாசை தோறும் இறந்த முன்னோர்களுக்கு பிடித்தவற்றை எல்லாம் வைத்து படைத்த பின் அதனை தானம் கொடுக்கலாம். இறந்த முன்னோர்கள் வயதாகி நல்லவிதமாக இயற்கையாக மரணம் அடைந்திருந்தால் அவர்கள் தெய்வத்திற்கு சமம். ஆகையால் அவர்கள் படத்தை இல்லத்தில் தாராளமாக வைத்து வழிபடலாம். அதே சமயம் வயதாகி இறக்கும் பெற்றோர்கள் ஏதாவது மனக்குறையோடு இறந்து இருந்தால் அந்த குறை நீங்கும்படி செய்வதும் ஒரு வகையான பரிகாரம்தான். அப்படி செய்வதன் மூலம் இறந்தவர்கள் அருளால் தடைகள் நீங்கி திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் 1 வருடத்திற்குள் நடக்குமாம். முக்கியமாக அந்த ஆத்மா தன் பிள்ளைகள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதைக் கண்டு ஆனந்தப்பட்டு பிள்ளைகளின் எல்லாவிதமான குறைகளும் நீங்க பாடுபடும் என்றும் கூறப்படுகிறது. இறந்த ஆத்மாவின் நிலையை அறிய முடியுமா? இறந்த ஆத்மா தற்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை புண்ணிய சக்கரம் எனப்படும் இறந்தவர் ஜாதகத்தை இறந்த நேரம் கொண்டு போட்டு கண்டுபிடித்து விடலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இறக்கும் போது மிக கொடிய நோயால் அல்லது திடீரென ஏற்படும் சம்பவத்தால் கடுமையான வலி ஏற்பட்டு மரணம் ஏற்படுமானால் அந்த ஆத்மா நிம்மதியின்றி அழையும். அதே போல தனிஷ்டா பஞ்சமி எனப்படும் அடைப்பு நட்சத்திர நாட்களில் இறப்பு ஏற்பட்டு இருந்தாலும் அதற்குரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டி வரும். இல்லையேல் இதுவும் தோஷத்தை ஏற்படுத்துமாம். ஒருவேளை தனிஷ்டா பஞ்சமி நாளில் மரணம் அடைந்திருந்தால் வீட்டில் அவர்கள் போட்டோவை வைத்து வழிபடவே கூடாது என்கிறார்கள். சாந்தி இல்லாமல் அழையும் அந்த ஆத்மாவை திதி கொடுத்து முதலில் சாந்திப்படுத்த வேண்டும். வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசை நாட்களான தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைகளில் திதி கொடுப்பதன் மூலம் 21 தலைமுறையாக தொடர்ந்து வரும் பித்ரு தோஷமும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பித்ருதோஷம் தீர்க்கும் மந்திரம்.
கிழக்கு திசையை நோக்கி நின்றவாறு சூரிய பகவானை நோக்கி பித்ருதோஷம் தீர்க்கும் மந்திரத்தை மெல்ல மனதுள் 21 முறை சொல்லி வர பித்ருதோஷம் நீங்கும் என்கிறார்கள். அந்த மந்திரம் என்ன இனி காண்போம். ஹரி ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் சக சிவ சூர்யாய வாவா ஐயும் க்ளியும் சவ்வும் வசிவசி ஸ்வாஹா. பித்ருதோஷம் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை அமாவாசை அன்று சொல்லி வர தோஷம் உடனே விலகும் என்கிறார்கள். பித்ரு தர்ப்பண ஸ்தலங்கள். ராமேஸ்வரம் கடற்கரை, கோடியக்கரை, பவானி கூடுதுறை, திருவலங்காடு, தில தர்ப்பணபுரி, திருவள்ளூர் பெருமாள் ஆலய குளம், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், திருச்சி முக்கொம்பு, மயிலாடுதுறை நந்தி கட்டம், கன்னியாகுமரி பூம்புகார், வேதாரண்யம், திருப்பூந்துருத்தி ஆகியவை பிதுர் தர்ப்பணத்திற்குரிய சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களாகும். இது தவிர சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளம், வேதாரண்யத்தில் மணிகர்ணிகா கங்கை, மதுரையில் திருப்புவனம் மணிகர்ணிகா குளம், திருச்சியில் உள்ள திருவெள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோயிலில் உள்ள வராக மனுகர்ணிகை, பல்லாவரம் அருகில் உள்ள திருநீர்மலை ரெங்கநாதர் கோயில் எதிரில் உள்ள மணிகர்ணிகா புஷ்கரணி, காசி, கயா, திருவேணி சங்கமம் ஆகியவை பித்ரு தர்ப்பணம் செய்ய உகந்த இடங்களாகும். ஆடி அமாவாசை வழிபாடு.